வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சம் பழத்தினுடைய ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், சுருக்கங்களை எல்லாம் எலுமிச்சை ஜூஸ் குறைக்கும். வாய் துர்நாற்றத்தை எலுமிச்சை ஜூஸ் நமக்கு போக்கிட்டு சீரான சுவாசத்தை நமக்கு கொடுக்கும். நுரையீரல் தொற்றுகளை நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா குறைத்து கொள்ளலாம். எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. இதன் மூலமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நம்ம இன்னும் பலப்படுத்திக்கலாம். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய நலமும் நமக்கு கிடைக்கும். எலுமிச்சை ஜூஸ் நமக்கு எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் உருவாகுவது தடுக்கப்படுகிறது. உருவாகியிருக்கக்கூடிய கற்களையும் கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். ஸோ இது போல இன்னும் நிறைய மருத்துவமைகள் எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கு. வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம், அதை நம்ம குறைத்து கொண்டு நலமோடு நம்மளுடைய பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரத்தமும் நம்மளுடைய உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரத்த அணுக்களுடைய உற்பத்தியும் இதன் மூலமாக பெருகும். ரத்த அழுத்தம் எல்லாம் நமக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். குறிப்பாக நம்ம குடிக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டி விடுவதால ஆரோக்கியமாக நரம்புகளும் மூளைகளும் இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் ரத்த அழுத்தத்தை நம்ம குறைத்து கொண்டு கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள்லாம் கரைந்து உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை எந்த விதமான மெனக்கிடலும் சைடு எஃபெக்டும் பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் நீங்கள் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சில மாதங்களிலே உங்களுடைய உடல் எடை குறைந்திருக்கிறது நீங்களே கண்கூடா பார்க்கலாம். ஸோ சைடு எஃபெக்ட் எல்லாம் உடல் எடை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறவங்க எலுமிச்சை ஜூஸ் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். தொண்டை வலி சரியாகி போகிறதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தொண்டை வலியோ தொண்டை புண்ணோ இது ஏற்படுது அப்படின்னா தொண்டையில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, கிருமிகள் பரவி இருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ எலுமிச்சை ஜூஸ் ஒரு உயர்ந்த கிருமி நாசினி, ஒரு ஆன்டிபயோட்டிக்கா இருக்கிறதால நீங்க எலுமிச்சை ஜூஸில் வாய் கொப்பளிக்கும் பொழுதோ அல்லது எலுமிச்சை ஜூஸை உங்களோட தொண்டையில் நிறுத்திட்டதுக்கு அப்புறம் நீங்க விழுங்கும் பொழுதோ அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், உங்களோட தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய சத்துக்களால் கியூர் ஆகிடும். குறிப்பாக நீங்கள் எலுமிச்சை ஜூஸில் வாய் கொப்பளிப்பதன் மூலமாக உங்களுடைய தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறு, தொண்டை புண் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக தொண்டை வலி உங்களுக்கு சரியாகிறதுக்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். ரத்த கொதிப்பு குறைவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸினுடைய மற்றொரு சிறந்த பயன் எது கேட்டிங்கன்னா அது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை குறைக்கிறதோட ரத்த கொதிப்பையும் நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் உங்களுடைய உடலை சோர்வு அடைவதிலிருந்து மீட்டு இயற்கையாகவே எலுமிச்சை ஜூஸ் ஓய்வளித்து புத்துணர்ச்சியை கொடுக்கும். எலுமிச்சை ஜூஸ் நமது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதாவது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை எலுமிச்சை ஜூஸ் சுரந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நமக்கு ரிலீஃப் பண்ணி மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதே போல உடலுக்கு இயற்கையாகவே ஓய்வளிக்கும். ஒரு விதமான புத்துணர்ச்சி எனர்ஜியும் கொடுத்து ரத்த கொதிப்பை நமக்கு எலுமிச்சை ஜூஸ் தான் கட்டுப்படுத்தும். செரிமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது உடல்ல செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடல்ல பல வகையான உள்ளுறுப்புகள்ல பிரச்சனைகள் ஏற்படும். எனவே தொடர்ந்து தினமும் எலுமிச்சை ஜூஸஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துட்டு செரிமான பிரச்சனையே இல்லாமல் நம்மளை ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ கழிவுகள் தேங்குவதாலும் அதுக்கப்புறம் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யாதாலும் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த கழிவுகளை நம்ம குறைச்சிக்கிட்டு செரிமானத்தை பலமாக வைத்துக் கொள்வதாக சீரற்ற குடல் இயக்கம், அஜீரணம், செரிமானம் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். மூட்டு வலி குணமாகுவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ பெரும்பாலும் மூட்டு வலி பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள்லாம் தங்களுடைய உணவுகளில் எலுமிச்சை ஜூஸ் தொடர்ந்து தினமும் எடுத்துகிட்டு வரும்போது மூட்டு வலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியூர் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய எலும்பு சார்ந்த அந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களாம் தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க உடனே எலுமிச்சை ஜூஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபடக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். pH
அளவுகள் சரியாக நம்மளுடைய உடலில் இருக்கிறதுக்கு சரியாக பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எலுமிச்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். நம்முடைய உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் பொழுது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். அப்போலாம் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும், அல்லது அதுக்கு முன்னாடி எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த மாதிரி pH அளவில் இருக்கக்கூடிய மாற்றங்களை கியூர் பண்ணிட்டு நம்மளுடைய உடல்நல குறைவை பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே வராமல் தடுக்கும், குணமும் படுத்தும். ஸோ pH அளவுகள்லாம் சரியாக தன்னுடைய அளவுகள் இருக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கும். இதனால் கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக கொழுப்புகள் நமக்கு கல்லீரலில் அதிகமாகும், கழிவுகளில் நமக்கு கல்லீரலில் தான் இருக்கும். ஸோ கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கொழுப்பை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். கழிவுகள் கல்லீரல் இருக்கவே கூடாது. அதை கழிவு நீக்க மண்டலத்தோட சேர்த்து நம்ம வெளியேற்றணும். எனவே கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டு கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டு செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுவதற்கு தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்பொழுது செரிமானம் உங்களுக்கு மேம்பட்டு மலச்சிக்கல் உங்களுக்கு சரியாயிடும். அப்போ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தீர்வு ஆரம்பிச்சிடும். உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை இருக்கிறவங்க, நீரிழிவு வியாதியால் அவதிப்படுபவங்க, இவங்க எல்லாருமே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு ஜூஸாக எலுமிச்சை ஜூஸ் இருக்கு. காரணம் எலுமிச்சை ஜூஸ் உயர்ந்த கிருமி நாசினியாக இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வெளியேற்றுவதால் இந்த பிரச்சனைலாம் கியூர் ஆகிடும். பொட்டாசியம் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸில் இருக்குது அப்படின்றதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரால் அவதிப்படுபவர்கள்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. குறிப்பாக உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது ஹை பிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களாம் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது நலம் பெறலாம். சிறுநீர் அடைப்பு விலகி போவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். உடல் நச்சுக்களை எலுமிச்சை ஜூஸ் தான் வெளியேற்றும். உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சை ஜூஸால தான் பெருகும். கடல் உப்பினால உப்பிய உடம்பு கொண்டிருக்கிறவங்கலாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது திருப்பி அவங்களுடைய கட்டழகு மீனிகளை பெறலாம். எலுமிச்சை ஜூஸ் பித்தத்தை போக்கும், தலைவலியை தீக்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சரும நோய்களை குணப்படுத்தும், கேன்சரை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்கு உதவும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு மருந்தாக பயன்படும். யானைக்கால் வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு இருக்கு. எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை தன்னுடைய தோலில் கொண்டிருக்கு. தோலில் இருக்கக்கூடிய அந்த ஃபியோஃப்ளவின் என்ற சத்துக்கு இருக்கு. தொடர்ந்து எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வருவங்க, எலுமிச்சை பழத்தை ஜூஸாக எடுத்துக்கிறவங்கலாம் கதிர் இயக்கத்தை தாங்கி தப்ப முடியும். புற்றுநோய்க்காரர்களுக்கெல்லாம் எக்ஸைஸ் சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கு கூட எலுமிச்சை ஜூஸாக தடுக்கும். விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை, இது எல்லாத்திலும் ஏற்படக்கூடிய களைப்பை நீக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து உடனே அதை கடிச்சு அந்த ஜூஸை நம்ம அப்படியே உடனே சாப்பிடலாம். இல்லைன்னா அதை பிழிந்து சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடி எனர்ஜி, தெம்பு நம்மளுடைய உடலுக்கு ஏற்படும். உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்கலாம் மீண்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எலுமிச்சை ஜூஸ் அருந்து விட்டு அதுக்கப்புறம் தான் உணவு சாப்பிடுவாங்க. ஏன்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா அஜீரண பிரச்சனைகள் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்க திடீர்னு ஒரு சாலிட் ஃபுட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிரச்சனைகள் ஏற்படுவது முன்னாடி தடுக்கணும் போதுன்னா அவங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துட்டதுக்கு அப்புறம் உணவுகளை சாப்பிடும் போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்காக தான் உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்களுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் குடிப்பாங்க. ஸோ இது போல எலுமிச்சை ஜூஸ்ல நிறைய மருத்துவமைகள் இருக்கு அப்படின்றதால வாரத்தில் ஒரு தடவை தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. தொடர்ந்து தினமும் எலுமிச்சை ஜூஸை நீங்க குறைந்த அளவு உங்களுக்கு போதுமான அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதே நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதில மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.